நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 16. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 16. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த வசனத்துல ஒருவரோடொருவர்னு சொல்லப்படும் போது அது சபைக்கு குறிப்பிடப்பட்ட வார்த்தையாகவே இருக்கு. அந்தபடியாக பவுலடியார் நாம எல்லாருமே ஏக சிந்தையா இருக்கணுங்கிறத மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஏக சிந்தைனா என்ன? ஒரு மனமா இருப்பது. இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்துல பார்க்கும்போது பி ஆஃப் த சேம் மைண்ட் டுவர்ட்ஸ் ஒன் அனதர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக சபையானது ஒரு மனதோட செயல்படணுங்கிறத மறுபடியும் பவுலடியாரும் மற்ற அப்போஸ்தலர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். அப்படி மற்ற அப்போஸ்தலர்களும் இந்த ஒருமனதையே வலியுறுத்துறாங்க. இது எதற்காக? நாம ஒருமனமா செயல்படும் போதுதான் கிறிஸ்துவின் சிந்தைய தரித்து கொண்டவர்களாக இருப்போம். நம்ம இடத்துல கொஞ்சம் குறைய மாற்றம் இருந்ததுன்னா ஒருவரை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தை மேற்படியா பார்த்தோம்னா கூட மேட்டமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அப்போ நம்ம சிந்தையில மேட்டுமை இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மேட்டுமையானது நம்மை ஒருமனமா செயல்பட வைக்காது. மேட்டுமையா சிந்திக்கிறவங்களுடைய கருத்துக்கள் சபையோடு ஒருமித்து காணப்படாது, அது தனித்து போயிடும். அப்போ கிறிஸ்துவின் மாதிரிக்குள்ளார் நம்மால வர முடியாது. அதனால்தான் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்னா என்ன? தாழ்மையானவர்களோட ஐக்கியப்படுவது. இப்படி இந்த தாழ்மையானவர்களோட ஐக்கியப்படும் போதுதான் நாமும் அந்த தாழ்மையுள்ள சிந்தைய தரித்தவர்களாக இருப்போம். ஏன்னா கிறிஸ்து எப்படி இருந்தாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமா. அவரே மத்தேயு 11:29 சொல்றாரு இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்படியாக நாம கிறிஸ்துவின் மாதிரியை தரித்து கொள்வதற்கு தாழ்மை உள்ளவர்களாக காணப்படணும். அந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்கும்போதுதான் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறாருன்னு வசனமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? அவர் சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது. அப்படியான தாழ்மை நம்ம இடத்துல இருக்கும் போதுதான் நாம கிறிஸ்துவோடும் சபையோடும் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி ஏக சிந்தை எனப்படுகிற ஒருமனமானது நம்ம இடத்துல காணப்படணும்னா நம்ம இடத்துல மேட்டுமை இருக்கக்கூடாது, தாழ்மையான குணம் இருக்கணும். இதையே இன்னும் வலியுறுத்துற விதமாக இந்த வசனம் நிறைவு செய்யப்படும் போது உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மையே நாம புத்திமானா நினைச்சுக்கிட்டோம்னா அதுவும் நமக்குள்ளான ஒரு மேட்டிமை சிந்தையை காட்டுது இல்லையா? நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்ளாம ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அது உண்மையாக செய்கிறதாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல நிறைய பேரு நேர்ல பார்க்கும்போது கனத்தை செலுத்துறாங்க, ஆனா அவங்கள விட்டு தள்ளி வரும்போது அதே கனத்தோட அவங்கள பார்க்கிறோமா? நம்முடைய மனதிற்குள்ளார இருக்கிற சிந்தை என்னதுங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்முடைய சிந்தையில நம்மை நாமே மேட்டுமையாகவோ புத்திமான்களாகவோ நினைக்க கூடாது. தேவன் ஒருவரே சர்வ ஞானியா இருக்கிறாரு. அவர் தாமே ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நாம மேட்டிமை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம கற்றுக்கொள்வது சபையானது ஒரு மனதோடு காணப்படணும். அந்த ஒரு மனதை குலைக்கிற மேட்டுமையான சிந்தை நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நம்மை நாமே புத்திமான்களாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்படி கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நம்மை முழுவதுமாக தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம் இருக்கிறோமா? அதையே நாம நிதானிச்சு பார்க்கணும். வேதத்துல இந்த ஏக சிந்தை என்று சொல்லப்படுகிற ஒரு மனதை குறித்து அநேக வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்வது எதற்காக? சபையானது ஒரு மனதோடு செயல்படணுங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. இப்படியான ஒரு மனதை குலைத்து போடவே பிசாசானவன் கண்ணிய வைக்கிறான். அப்போதான தேவ சித்தம் நிறைவேறாது. நாம தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்தோம்னா ஒருமனப்படணும், சபையில ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத புரிந்து கொண்டு நடப்போம். இதை அறிந்து கொண்டு மேட்டிமைகளை அகற்றி போட்டு கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொண்டு ஒருவரோடொருவர் ஏக சிந்தையா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா இருக்க, எங்களுக்குள்ளார இருக்கிற மெட்டுமைகளெல்லாம் அகற்றி போட்டு தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கிறிஸ்துவின் மாதிரின்படியே மனத்தாழ்மையா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நாங்க எங்களையே புத்திமான்களாக எண்ணிக்கொள்ளாம ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ராஜா. அப்படியான ஏக சிந்தைய சபைக்கு தேவரீர் தாமே கட்டளையணும் ராஜா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.